அனைவருக்கும் வணக்கம். சிறியடி கசி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். விஜயா அண்ணாமலை 2 பேருமே வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போது விஜய் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற காற்றுலாம் சிலு சிலுன்னு வருது, கடல் காற்று சூப்பராக இருக்குது, என் பையன் மனோஜ் வந்து பெரிய பங்களா வாங்கிட்டான் அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த வீடெல்லாம் உனக்கு நல்லா இல்லையா? அங்கெல்லாம் காற்று அடிக்கலைன்னே. அங்கே காற்று அடிச்சிச்சு, அங்கே ஒரே புழுதி, ஒரே சத்தம், எப்பாப்பா ஒரே இறைச்சல் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப ஓவராக அந்த இடத்த பற்றி ரொம்ப வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ புதுசாக நீ வந்திருக்க பணக்காரங்க தானே, அப்போ நீ பேச தான் செய்வ அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறேன் பாருங்க, உங்கள்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே வந்து சண்டை தான் வரும். நான் முன்னாடி வாக்கிங் போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு விஜயா முன்னாடி நடந்து போகிறாங்க. அப்போ இளநீ இருக்குது. விஜயா கொஞ்சம் கோவமாக இருக்க, இளநியை குடிச்சி கொஞ்சம் கோவத்தை தணிச்சுக்கோ அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இளநீ வேண்டாம், நீங்களே குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவர் என்ன இளநியை வாங்கி வெட்டி குடிக்கிறாரு. என்ன சார் இளநீ கடற்கரை சொல்கிறாரு, என்ன சார் புதுசாக இருக்கீங்க இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு. ஆமாப்பா, என் பையன் வந்து இந்த வீட்டில் ஒரு பங்களா வாங்கியிருக்கான், ஸோ அதுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டான், அதனால தான் நாங்கள் இந்த வீட்டிலேருந்து வந்து 2-3 நாள் இங்கே இருந்து தங்கியிருக்கா, எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இங்கே பங்களா வாங்கியிருக்கீங்களா, எந்த பங்களாவா அப்படின்னு இளநீ கடைக்காரர் கேட்குறாரு. அதுவும் அந்த லாஸ்ட்டாக இருக்கேன் அந்த பங்களா தான் அப்படிங்கிறாங்க. அந்த பங்களாவா, நீங்களா வாங்கியிருக்கீங்க என்ன? ஆமாப்பா, என் பையன் தான், என்ன நல்லா பார்த்து வச்சுக்கோ, இனிமேல் அடிக்கடி இந்த சைடு வருவேன், வரும்போதெல்லாம் இளநிக்கு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குடிச்சிட்டே போயிறாரு. இவர் வந்துட்டு என்னடா அந்த வீட்டுக்கு இவர் ஓனருங்கிறாரு அப்படின்ட்டு இளநீ கடைக்காரர் வந்து ஃபோன் போடுறாரு. ஃபோன் போடுற கடைசி யார் போடுறாருன்னா அந்த பங்களா வீட்டுக்கு ஒரிஜினல் ஓனர் இருக்காங்க, அவங்க ஃபோன் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பங்களாவை கட்டுறாங்க. ரோகிணி மனோஜ் எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் ஃபோன் பேசுகிறாரு. ஆமாம் சார், அந்த நேமில் தான் போர்டு தான் ரெடி பண்ணிடுவீங்களா, இன்றைக்கி வந்துருமா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வச்சிடறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து காஃபி டீ கொடுக்குறாங்க. வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது ரோகிணி அப்படியே மனோஜ் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ரோகிணி அப்படி பார்க்குறேன்னு மனோஜ் கேட்கவும், இல்லை நம்ம இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பங்களாலாம் வாங்குவோம்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை, பரவாயில்ல மனோஜ், நீ உன் டேலண்ட்டுக்கு அடுத்தடுத்து நீ முன்னேறிட்டு எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் பாரு, அடுத்தடுத்து நம்ம நிறைய வாங்குவோம், நிறைய ஐடியா இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு கார் வருது. என்ன இவ்வளோ பெரிய காரில் நேம் போர்டு வருது, அதுக்குன்னு ரெடி ஆயிடுச்சு, ஆனால் கார் பார்க்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. கார்லேருந்து ஒரு ஆள் இறங்குறாரு. இறங்கி வந்தோடனே யார் நீங்களே எதுக்கு என் வீட்டில் இருக்கீங்க, என்ன ஏன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஒரு சொட்டமண்டக்கார் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் வீடுங்கிறீங்க, நாங்கள் இந்த வீட்டு ஓனர் சார் அப்படின்னு. அப்போ நான் யாரியா அப்படிங்கிற, நீங்கள் யாருன்னு எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்னையா பேசுகிற, வீட்டை விட்டு வெளியே போங்க, இதெல்லாம் ஏன் வீடியா, நான் தான் இந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நாங்கள் இப்போ தான் இந்த வீட்டை 30 லட்சத்துக்கு கொடுத்து வாங்கியிருக்கோம், அட்வான்ஸ் தான் சார், அதுவும் 30 லட்சம் கொடுத்துருக்கோம், 3 கோடிக்கு இந்த வீட்டை நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னையா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரிஜினல் ஓனர் நான் இருக்கேன், நீங்கள் யாருக்கு போய் ரூபா கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. சார் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த கதிரவனை தானே சொல்கிறேன் நீ அப்படின்னு ஓனர் சொல்கிறாரு. ஆமாம், நான் கதிரவன்கிறவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் இந்த வீடை, 30 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேனே. அவன் சரியான ஒரு ஃப்ராடியா, அவன் இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவன், அவன்கிட்ட போய் நீ 30 லட்சம் கொடுத்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, இருங்க நான் ஓனர்கிட்ட ஃபோன் போடுறேன் அப்படின்ட்டு மனோஜ் சீக்கிரமாக ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டால் நாட் ரீச்சபிள், சுவிச் ஆஃப் அப்படின்னு வருது. மனோஜ் வந்து போய் பயங்கர ஷாக் ஆகிறாரு. பக்கத்தில் ரோகிணி வந்துட்டு என்ன மனோஜ் என்னாச்சுன்னு. இல்லை ரோகிணி, சுவிச் ஆஃப்னு வருது, நீ இன்னும் மனோஜ் சொல்கிற சுவிச் ஆஃப்னு வருது, அப்போ நம்ம நிஜமாவே 30 லட்சம் ஏமாந்துட்டுமோ, ஐயோ நம்ம பணம்ட்டு ரோகிணி அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. பக்கத்தில் அண்ணாமலை விஜய் எல்லான்ட்டு ரோகிணி என்னாச்சுமான்னு ஸ்ருதியும் பிடிக்கிறாங்க. மீனாட்சிக்குமா உள்ளே போய் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. தண்ணியை மூஞ்சில் தெளிச்சுட்டு குளிக்க கொடுக்குறாங்க. ரோகிணி தண்ணியை குடிச்சிட்டு மனோஜ் நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ நிஜமாவே இவனை ஏமாந்துட்டானா அப்படின்னு முத்து வேற சொல்கிறாரு. என்னையா பேசுகிறீங்க நீங்கள், இந்த வீடோட ஓனர் நான் தான்யா, என்னை விட்டுட்டு நீங்கள் யார்கிட்டக்க போய் ரூபா கொடுத்து ஏமாற்றிட்டு என்ன சொல்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியில் போங்க. என்ன சார், இருங்க சார், அவ்வளோ சீக்கிரத்துலாம் வெளியில் போக முடியாது, ஒரு ஏமாளி கிட்டக்க போய் வீடை விற்றுட்டேன், அந்த ஏமாளி வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணே தான், அந்த தான் இருக்கான் பாருங்க, அவன் படிச்சுக்கான் தவிர அறிவே இல்லைன்னு, ஏன்டா தேவையில்லாமல் இந்த நேரத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு விஜயாவும் கோவப்படுறாங்க. சரி இருங்க, நாங்கள் வந்து 30 லட்சம் இழந்திருக்கோம், ஸோ கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், உடனேலாம் எங்களால் வெளியேற முடியாது அப்படிங்கிறாங்க. யார் என் வீட்டுக்கு வந்துட்டு வெளியேற முடியாது அப்படி இப்படிங்கிறன்னு அவர் தன்னாமலை வந்து பொறுமையாக பேசுகிறாரு. சார் நான் அந்த மாதிரி இன்ஜின் ஓட்டுறவேன் தான், அவன் வந்து ட்ரெயினில் ஓட்டியிருக்கேன், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், ஸோ கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், நாங்களே ஏமாந்துருக்கோம், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது கொடுங்கன்னு. சரி சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து முத்து வந்துட்டு அப்பப்பா இருப்பா, இது என்ன ஏதுன்னு விசாரிப்போம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் வர வழியிலே போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வந்திருக்கேன், இப்போ போலீஸ் வந்துருவாங்க அப்படின்ட்டு ஓனர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்ச உடனே போலீஸ் ஜீப் வந்துடுது. சார் பாருங்கள் சார், என் வீட்டுக்குள்ளே யாரோ குடும்பத்தோடு இத்தனை பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அராஜகம் பண்ணுறாங்க, வெளியேற மாட்டேன்னு வேறு சொல்கிறாங்கன்னு. சார் நாங்கள் வெளியேற மாட்டோம்லாம் சொல்லலை, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு ரவியும் பேசுகிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த கதிரவன் கிட்ட எனக்கு வீடு வாங்கினா அவன் சரியான ஃப்ராடு, அவன் நிறையவே
வேறு வீட்டில் வாடகைக்கு போய் இருந்துட்டு அது நான் என்னோடைய சொந்த வீடு தான் சொல்லி நிறையா கிட்டக்க ரூபாவை ஏமாற்றி வாங்கிட்டு எங்கிட்ட பறந்து ஓடிடுவியா? நாங்கள் அந்த குற்றவாளியாக தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடை விட்டு காலி பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சார் வந்து சார் நாங்கள் 30 லட்சம் சார் ஏமாந்துருக்கோம், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார்னு. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் அவர் வந்து ஓனர் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வெளியேறி தான் ஆகணும். நீங்கள் வேணால் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் அவனை தேடிட்டு தான் இருக்கோம், தேடினவன் கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஏதுன்னு தகவல் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. எல்லாருமே அழுகுறாங்க, ரோகிணியும் அழுகுறாங்க, விஜயாவும் ஐயோ நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், கடவுளே எங்களை கைவிட்டியான்னு சொல்லி விஜயாவும் அழுகுறாங்க. அடுத்து எல்லோரும் கிளம்புங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு சூகேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்து ஒரு ஆள் வராரு, சார் நேம் போர்டு கேட்டிருந்தாங்க சார் அப்படிங்கும். ரவி வந்து வாங்குறாரு, வாங்கி பார்க்குறாரு, ரோமையா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நல்லா அழகாக ஒரு நேம் போர்டு வந்துடுது. அதை பார்த்துட்டு மனோஜுக்கு ரொம்ப அழுகையாக வருது. சரி வாங்கின எல்லோரும் காரில் ஏறி அடுத்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டில் போய் உட்காந்தா எல்லோரும் ஒரு திக்கில் எல்லோரும் நிற்கிறாங்க, ஒரு திக்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை ஆரம்பிக்கிறாரு, டேய் கொஞ்சமாவது கேட்டியாடா, எத்தனை இடம் திருப்பி சொன்னோம், ஏன்டா இப்படி அகலக்கால் விரிக்கிற, ஏன்டா இவ்வளோ தூரம் பெரிய பேராசைப்பட்ட, கொஞ்சம் பொறுமையான்னு சொன்னேன்ல, சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக ஒரே இடத்துல போய் போட்டுட்டியேடா, இப்படி ஏமாந்துட்டியேடா அப்படின்ட்டு அண்ணாமலை கோவப்படுறாரு. முத்துவும் சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், அவன் வந்து எல்லோ போர்டில் வந்திருக்கேன், வாடகை காரில் வந்திருக்கேன், அவன் இப்படி ஓனர் அப்போ நான் போய் பிடிச்சிருவோன்னு சொன்னேன், இவன் தான் என்னை தடுத்துட்டான், கொஞ்சமாக கேட்டியாடா ஏதாவது நீ அப்படின்னு முத்து சொல்லுவோம். டேய் இது வந்து என்னோட சொந்த விஷயம், அதில் யாரும் தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது. என்னது சொந்த விஷயமா, 30 லட்சத்தை இழந்துட்டதுக்கு சொந்த விஷயமா, உன்னை அப்படியே அடிச்சேன்னு பார்த்துக்கொண்டு கையெல்லாம் ஓங்கிறார் கோவத்தில். ரோஹிணி வந்து அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படிங்க அப்படியே சாந்தமாயிடுறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, 10 டிகிரி படிச்சிருக்கே, கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. ரவியும் திட்டுறாரு, அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்களே அந்த பேர் கதிரவன்கிற பேரில் தான் அந்த வீடு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியான்னு. ஆமாம் செக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கடா அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன், அப்போ நீ அதுக்குரிய கரெக்டான ப்ரொசீஜர் எதுவுமே பண்ணலை நீ. நான் கூட சொன்னேன் இந்த மாதிரி அவர் வந்து வீட்டில் வச்சு ரூபா வாங்குறாரு அட்வான்ஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்கலேன்னு அப்போயே ஒரு டவுட் இருந்தது, இருந்தாலும் நீ எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பேன்னு நினச்சேன்டா அப்படின்ட்டு ரவின்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு சொல்கிறாங்க, இப்போ என்ன எல்லாரும் எங்களை குற்றவாளி ஆக்கியிருக்கீங்களா, நாங்கள் ஏமாந்துட்டோம், நாங்கள் தான் ரூபா 30 லட்சம், அதுக்கு நான் தான் பொறுப்பு, சரியா நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை அப்படிங்கிறாங்க. ரோகிணி வராங்க, நீங்கள் வந்து பேசாத நேரத்தில் நீங்கள் சொன்ன நேரத்தில் நாங்கள் கேட்கலங்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் குத்தி காட்டுக்கிறீங்களா, இப்போ அதில் எல்லாம் சந்தோஷப்படுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் ஒன்றும் அப்படி சொல்லலை, நீங்கள் கரெக்டாக கேட்டிருக்கலாம்ல, விசாரிச்சிருக்கலாம்ல, அது உங்கள் தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஆமாம் இது எல்லாமே ஏன் தப்பு தான், நான் விசாரிச்சிருக்கணும் தான், ஆனால் இப்போ எல்லாருமே நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லி எல்லாரும் அந்த இதில் சந்தோஷப்படுறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. சரி திரும்ப 2 பேர் ஒன் போல் பேசுகிறாங்க, இவங்கள்ட்ட பேசுகிற வேஸ்ட்டுடா அப்படின்ட்டு முத்துதுங்கிறாரு. அடுத்து அண்ணாமலை சொல்கிறாரு, சரி எது எப்படியோ நீ சம்பாதிச்சதை தேவையில்லாமல் நீ செலவு பண்ணிட்ட, நீ ஏமாந்துட்ட, ஆனால் அந்த ஏமாந்த காசை எப்படியாவது திருப்ப வந்து கொண்டு வரணும், இப்போயாவது இப்படியே இருக்கிறத பாரு, ஒழுங்காக வழியை பாரு அப்படிங்கிறாங்க. முத்து வந்துட்டு, அப்பா அந்த 30 லட்சம் போனால் போதும், அது அவன் பணம், ஆனால் உன்னோடைய 30 லட்சத்தை ஏமாற்றிட்டானப்பா, அதுக்கு என்ன வழி, அதை எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு, அதான் நாங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்குமே மாதம் நீங்கள் இன்னும் எத்தனை மாதம் இது அப்படியே இழுத்தடிச்சு கொடுத்துட்டே இருப்பீங்களோ, இன்னும் இது ஒரு சாக்குன்னு சொல்லி இந்த இதை வேறு நீங்கள் பெண்டிங் போட்டுருவீங்க, அதெல்லாம் ஒன்றும் காரியம் ஆகாது, பேசாமல் மலேசியாவில் அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பயங்கர ஷாக் ஆகுது. மலேசியாலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் அப்பா அனுப்ப சொல்லு, அவர் தான் வந்து சீக்கிரமாக ரூபாய் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்களே பெருமையா, அவர் அனுப்ப சொல்லு, உங்கள் மாமாவுக்கு ஃபோன் போடுறோன்னே. ஐயோ அவர் வந்து ஜெயிலில் இருக்கார், இன்னும் எத்தனை வருஷமாக ஜெயிலில் இருப்பார், தீர்ப்பு வந்திருக்கும்ல எத்தனை வருஷம் எத்தனை மாதங்கிறது, இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்குன்னு ஏன் முத்து தெரியாமல் பேசுகிறீங்க, இன்னும் வந்து வழக்கு வந்து கேஸில் தான் இருக்குது, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் வரலை அப்படிங்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன ஜட்ஜா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜட்ஜாக இருக்குன்னு அவசியம் இல்லைம்மா, கொஞ்சமாவது பொது அறிவு இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை, அதெல்லாம் இருக்கிற இப்போ பற்றி பேசிட்டு அதெல்லாம் தேவையில்லை, இனிமேலாவது உருப்படியாக வழியப்பார் அப்படின்ட்டு எல்லாரையும் ரூம்க்கு அனுப்பி விட்றாரு. அடுத்து முத்துக்கிட்டக்கு வந்துட்டு, அவன் ஏமாந்தது எவன் யார் ஏமாத்தினா என்னங்கிறது நீ தான் கண்டுபிடிக்கணும், நீ தான் கண்டுபிடிச்சி அந்த ரூபா எல்லாத்தையும் மீட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஓடுகளுக்காக நான் ஓடணுமா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரி